வணக்கம் சொந்தங்களே. மீல் மேக்கரை வச்சு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் செய்யலான்னு சொல்லிட்டு யோசித்தேன். என்னுடைய ஸ்டைலில் நான் இன்றைக்கி இந்த மீல் மேக்கரை வச்சு ஒரு டிஷ் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கனாக்கா, ஒரே ஒரு பச்சை மிளகாயை நறுக்கி வச்சுருக்கேன், பெருஞ்சீரகம், சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன், ஒரு 2 வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் மிளகு கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டாஸ்க். இந்த கிழங்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதுக்கு பேர் என்ன? இந்த கிழங்குடைய பேர் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். வேணும்னா ஒன்று எடுத்து கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும் இந்த கிழங்கு. இந்த கிழங்கோட பேர் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்களை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம மீல் மேக்கரை வேக வச்சு எடுத்துக்காச்சு. இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பஞ்சு போல் இந்த மாதிரி மசிச்சு வர்ற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். நல்ல பதத்தில் இருக்கிறாங்க. இப்போ இவங்களை நல்லா புழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து ஒரு செமி பேஸ்ட் மாரி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்காங்கன்னு. இந்த மாதிரி பேஸ்ட் இருக்கணும். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது என்னன்னாக்கா, இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இதில் இருக்கிற எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இவங்களையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இவங்கள அரைச்சவங்கள நம்ம மீல் மேக்கர் பேஸ்ட்டோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டோட தேவையான அளவு சால்ட்டு, கரம் மசாலா ஒரு டீஸ்பூன், மஞ்சத்தூள், இவங்க 3 பேரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களுக்கு பார்த்திங்கனாக்கா குழந்தைங்க இருக்கிறதால ஒரே ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த கரம் மசாலோடைய காரமே போதுமானது. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டாக்க நீங்கள் 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்து வச்சு அரைச்சிக்கலாம். மேற்கொண்டு மிளகாய்த்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணக்குள்ளே கையில் கட்டி கட்டியாக வரும். அந்த கட்டி எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டுக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வரைக்குமே தண்ணி ஆட் பண்ணல. அந்த வேக வச்ச தண்ணியை இருத்தோம் இல்லைங்களா, இருத்துட்டு தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணக்கூடாது. அப்போ தான் நமக்கு பேஸ்ட்டு அருமையாக வருவாங்க. இப்போ இவங்களை எல்லாரையும் சின்ன சின்ன போண்டா மாதிரியோ இல்லை கட்லட் மாதிரியோ செஞ்சு சாப்பிட்டா சுவையாக இருக்கும். இந்த அளவுக்கு குட்டியாக உருண்டை பிடிச்சி கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா, நீங்கள் தட்டி கூட வடை மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஷேப் என்ன ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் செஞ்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஷேப் தான் ரொம்ப இஷ்டமாக இருக்கும். நான் உருண்டை ஷேப்பில் எடுத்துருக்கிறேன். இந்த சைஸில் உருண்டை இருந்தாக்கா நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வேறு ஷேப் கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ வடை சட்டியில் எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இனி நம்ம போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். பாருங்கள், உருட்டி வச்சுருக்கிற அந்த சின்ன குட்டி குட்டி போண்டாங்களை ஃபுல்லாக போட்டு வேண்டியதுதான். இந்த உருண்டைகளை எண்ணெய்க்குள்ளே விட்டுட்டு உடனே பெரட்டாதீங்க. கொஞ்சம் நல்லா அடியில் வெந்து வரும். அப்போ நம்ம பெரட்டிக்கலாம். உடனே நம்ம பெரட்டி விட்டோம்னாக்க உருண்டைங்க உடச்சிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக பொரிஞ்சு வராங்க பாருங்கள். இவங்களை நம்ம கொஞ்சம் பேஷண்ட்டாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஹையில் வச்சிங்கனாக்க உடஞ்சி போயிடும். பாருங்கள், சிம்லே தான் வச்சு நான் செஞ்சிட்ருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பாருங்கள். கிறிஸ்பியாக இருப்பாங்க அப்படியே சாப்பிட்றதுக்கு. என்னுடைய ஒய்ஃப் என்ன சொன்னாங்கனாக்கா, ஒரு சின்ன ஐடியா கொடுத்தாங்க. இதை ஏன் நம்ம கார்ன்ஃப்ளவரில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி போட்டு எடுக்கக்கூடாதுன்னு. கார்ன்ஃப்ளவர் போட்டு ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக பொரிஞ்சு வந்துட்டாங்க. இவங்கள இப்போ வெளியில் எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். என் மனைவி கொடுத்த ஐடியாவில் இப்போ பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவரில் லைட்டாக ஒரு பெரட்டி போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எங்கள் மனைவி கொடுத்த ஐடியாவை ஃபாலோ பண்ணேன். பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். பெரட்டி போட்டதில் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல்.
அதாவது நம்ம உருண்டைகள்லாம் வந்துட்டாங்க. இவங்களை தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற எல்லாத்தையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். எவ்வளோ அமேசிங்காக இருந்திருக்காங்க பாருங்கள். இது சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்நாக்ஸ். இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு எனக்கே தெரியல. ஆனால் நான் என்னுடைய ஸ்டைலில் செஞ்சதால் இதுக்கு மீல் மேக்கர் கட்லெட்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். இது ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் இல்லாமல் பொரிச்சது, இது கார்ன்ஃப்ளவர் போட்டு பொரிச்சது. சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களும் விரும்பி சாப்பிட்லாம். இவ்வளோ தாங்க இந்த ரெசிபி. இப்போ இந்த ரெசிபிக்கு ஒரு சட்னி அரைச்சிக்கலாம். இவங்களுக்கு என்ன சட்னி செய்யலான்னு பார்த்தீங்கன்னாக்க 2 தக்காளி பழம் எடுத்துருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். தக்காளி பழத்தை இந்த மாதிரி கத்தியில் குத்திக்கிட்டு டைரெக்டாக ஸ்டவ்வில் வச்சு வாட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா வாட்டி எடுத்துக்கிட்டாக்க தோல் பிரிஞ்சு வந்துடும். இதே மாதிரி இந்த மாதிரி தோல் பார்த்தீங்கன்னாக்கா கருகி வரும். திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கருகி அந்த தோல் பிஞ்சு வர்ற அளவுக்கு வர்ற ஸ்டேஜில் நம்ம தக்காளி பழத்தை எடுத்துடலாம். இதே மாதிரி பச்சை மிளகாயும் வாட்டி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தக்காளியோட தோல் பிஞ்சு வரும். அதுவே அந்த டயத்தில் பதமாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி பச்சை மிளகாயும் நம்ம அனலில் காய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம தோலை ஈஸியாக பிரித்து எடுத்துட முடியும். இப்போ நம்ம வதக்கி எடுத்த, அதாவது அனலில் காட்டி எடுத்த தக்காளி பச்சை மிளகாயை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் என்னன்னாக்க டொமேட்டோ சில்லி தந்தூரி சட்னி. சட்னிக்கு தேவையான அளவு சால்ட்டை மிக்சியிலே போட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செஞ்ச ரெசிபி எவ்வளோ சூப்பராக இருக்காங்க பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்காங்க, ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்காங்க. சட்னி ஆல்ரெடி அரைச்சி நடுவில் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், சட்னியும் தந்தூரி சட்னி, அதாவது தக்காளி மிளகாய் பச்சை மிளகாய் தந்தூரி சட்னி. இதுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நான் ஒன்று சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நிஜமாலுமே டேஸ்ட் அல்டிமேட். நிஜமாக சொல்கிறேன், ஒரு 5 ஸ்டார் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பராக இருக்காங்க. கட்லெட் மாதிரியும் இருக்காங்க. இந்த கோலா உருண்டை செய்வோம் இல்லைங்களா, மட்டன் கோலா உருண்டை, அந்த டேஸ்ட் இருக்குது. மீல் மேக்கர் வச்சு இப்படி ஒரு டிஷ் நான் செய்வேன்னு நினச்சி கூட பார்க்கல. இந்த டிஷ் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. நாங்கள் செய்கிற முறையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி புது புது ரெசிபீஸ்லாம் எங்கள் சேனலில் அப்லோட் ஆகிட்ருக்கும். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.